Hello everyone, I'm Hisham Makan. You are watching English with HM. In this video, I'm going to teach you relative pronouns. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு relative pronouns பற்றி கற்பிக்க இருக்கிறேன். ரைட், relative pronouns என்பது என்ன? பொதுவாக relative pronouns who, whom, whose, which, that இவைகள்தான் relative pronouns. relative pronoun எங்கே வரும்? இது முக்கியமான ஒரு கேள்வி. பொதுவாக ஒரு noun அதை எழுதினதற்கு பின்னால் இந்த relative pronounsஐ நாங்கள் எழுதுவோம். மற்றது relative clauses. அது என்னன்னு சொன்னால் இந்த relative pronouns எழுதினதுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த பகுதி, அந்த clause, அது relative clause என்பதாக சொல்லப்படுது. relative pronouns மூலமாக nouns, அதாவது பெயர் சொற்களை தான் நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறோம். அது எவ்வாறு டிஸ்கிரைப் பண்ணுறோம் என்றதை இந்த லெசனில் நீங்கள் கற்பீங்க. பொதுவாக ஒரு நவுனுக்கு பின்னால், அதாவது இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸுக்கு முன்னால் கட்டாயமாக என்ன வரும்? ஒரு நவுன் வரும். அப்போ நவுன் ப்ளஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். அதன் பின்னால் இங்கே வரக்கூடியது இது ரிலேட்டிவ் க்ளோசஸ். ரிலேட்டிவ் க்ளோசஸ். பொதுவாக ஒரு நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணுறோம். அதாவது என்னன்னு சொன்னால் இந்த நவுன் பொதுவாக அது ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு மனிதனாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருள், ஒரு திங்காக இருக்கலாம். ஒரு பர்சன் அல்லது ஒரு திங், இவைகளை பற்றி நாங்கள் மேலதிகமாக சொல்கிறது தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறது இதோட ஸ்ட்ரக்சர். இதில் ஸ்ட்ரக்சர் எவ்வாறு வரும் என்பதை நாங்கள் பார்ப்போம். பொதுவாக முதலாவதாக இந்த நவுன், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நவுன் முதலாவதாக வரும். நவுனுடன் நாங்கள் இப்போ படிக்க போகிறது ஹூ என்றதனால நான் ஹூ எழுதுகிறேன். அதன் பின்பு நாங்கள் வேர்ப் ஒன்றை எழுத வேண்டும். அதாவது இந்த நவுன் உடைய வேர்ப், இந்த நவுன் செய்யக்கூடிய அல்லது ஒரு ஸ்டேட்டிவ் வேர்ப், இதுக்கு பொருத்தமான ஒரு வேர்ப் இங்கே எழுதப்படணும். அதன் பின்னால் இங்கே வரக்கூடியது நாங்கள் இதை ஆப்ஜெக்ட் என்று வைத்துக்கொள்வோம். ஆப்ஜெக்ட் மாத்திரமல்ல, அட்வர்ப் வரலாம் அல்லது கம்ப்ளிமெண்ட்ஸ் வரலாம். நீங்கள் பி வேர்ப் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் கம்ப்ளிமெண்ட் வரலாம். அதை பற்றின இதோட எக்ஸாம்பிள்ஸை நாங்கள் கட்டாயமாக பார்ப்போம். பொதுவாக இதோட ஸ்ட்ரக்சர் இவ்வாறு தான் அமையும். நவுன் ப்ளஸ் ஹூ, அதன் பின்னால் வேர்ப், இந்த நவுன் உடைய வேர்ப். ஆகவே இந்த நவுன் எதுவாக தொழிற்படும் என்று சொன்னால் இந்த நவுன் சப்ஜெக்டாக தொழிற்படும். சப்ஜெக்ட், இந்த நவுன் சப்ஜெக்டாக தொழிற்படும். ஆகவே அதனுடைய வேர்ப் தான் இங்கே உள்ளது, அதனுடைய ஆப்ஜெக்ட். இது எவ்வாறு வாக்கியத்தில் வரப்போகுது என்பதை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் ஒரு உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். ஐ எம் கோயிங் டு ரைட் an example. Okay, right. Ahmed is a good boy. சரி மாணவர்களே, இப்போ நான் ஒரு வாக்கியம் எழுதியிருக்கிறேன். அஹ்மத் இஸ் அ குட் பாய். 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன், 2 நிறங்களை பயன்படுத்தி எழுதியிருக்கிறேன். இந்த அஹ்மத் என்று சொல்லக்கூடிய இந்த பாய், இவர் ஒரு பர்சன். ஆகவே இது ஒரு நவுன், ஒரு பெயர் சொல். ஆனால் ஒரு பர்சன், ஒரு பொருள் அல்ல, ஒரு திங் அல்ல. ஆகவே இவரை பற்றி நாங்கள் பேசுகிறோன்னு சொன்னால், மேலதிகமான சில விஷயங்களை இவருக்கு நாங்கள் எட் பண்ணுறோன்னு சொன்னால் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பொதுவாக எட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். அது ஒரு தனியான பாடம், ஏற்கனவே நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு அதோட விடயங்களை பற்றி படிக்கலாம். அதோடைய கார்டை நான் மேலே நான் போடுறேன், உங்களுக்கு அதை பார்க்கலாம்.
இப்போ இந்த அஹமதுன்னு சொல்கிறவரை ரிலேட்டிவ் க்ளோஸ் உண்டால், அதாவது ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு க்ளோஸால் எப்படி இவரை பற்றி நாங்கள் பேசுகிறது என்று தான் இன்றைய பாடம். ஆகவே இதை நான் எவ்வாறு எழுத போகிறேன்னு சொல்கிறத பாருங்கள். ரைட், இப்போ நாங்கள் எழுதிக்கிறது பாருங்கள். அஹமத் ஹூ ஸ்டடீஸ் வெல். பொதுவாக இது ஒரு வாக்கியம் அல்ல, இதுதான் க்ளோஸ். இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இப்போ நாங்கள் எழுதிக்கிறது ஒரு ரிலேட்டிவ் க்ளோஸ் ஒன்று நாங்கள் எழுதிக்கிறோம். இந்த ரிலேட்டிவ் க்ளோஸ் மூலமாக இந்த அஹமதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். இவர் யார்? ஹூ ஸ்டடீஸ் வெல். அஹமத் ஹூ ஸ்டடீஸ் வெல் என்றது அஹமத் நன்றாக படிக்கின்ற அஹமத். இது ஒரு வாக்கியம் அல்ல. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அஹமத் இஸ் அ குட் பாய் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தில் உள்ள இந்த அஹமத் என்ற நவுனை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு க்ளோஸால், ரிலேட்டிவ் க்ளோஸால், ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸால் நாங்கள் என்ன செய்கிறோம்? டிஸ்கிரைப் பண்ணுறோம். அதுதான் இன்றைய பாடம். ஆகவே இதை நாங்கள் எப்படி எழுதுகிறோம் என்று சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், அதாவது இந்த அஹமத் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை, அதாவது நான் இப்போ அஹமத் என்று சொல்லி எழுதியிருக்கிற இந்த பகுதியை இந்த அஹமத் என்று சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்டுக்கு பதிலாக பிரதியிட போகிறேன், அப்ளை பண்ண போகிறேன். ஆகவே இதை நான் நீக்கிவிட்டு இதை எழுத போகிறேன். ஓகே, ஸோ இது எப்படி வரும்? ரைட் மாணவர்களே, இப்போ உங்களுக்கு பார்க்கலாம், நான் ஏற்கனவே இந்த சென்டென்ஸ் எழுதியிருந்தேன், அஹமத் இஸ் அ குட் பாய் என்று சொல்லி. ஆகவே இந்த அஹமத் என்று சொல்லக்கூடிய இந்த நவுனை நான் தனியாக எடுத்து ரிலேட்டிவ் க்ளோஸ் மூலமாக நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். இந்த டிஸ்கிரைப் பண்ணப்பட்ட இந்த க்ளோஸை இந்த அஹமத் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய இதுக்கு பதிலாக நான் பிரதியிட போகிறேன். ஆகவே இந்த இடத்துல இந்த க்ளோஸை நான் வைக்க போகிறேன். நான் வச்சாச்சு. ரைட், இங்கே பாருங்கள். இப்போ நான் வைத்திருக்கிறேன், அஹமத் ஹூ ஸ்டடீஸ் வெல் இஸ் அ குட் பாய். இஸ் அ குட் பாய். இப்போ இதில் மீனிங் என்னன்னு சொன்னால், முதலாவது இதில் மீனிங் அஹமத் இஸ் அ குட் பாய் தான் இந்த சென்டென்ஸ். அஹமத் ஒரு நல்ல பையன், நல்ல பொடியன் என்று சொல்கிறதானே நாங்கள், நல்ல ஒரு பையன். ஓகே, அஹமத் ஹூ ஸ்டடீஸ் வெல், அதாவது இந்த அஹமதை பற்றி நாங்கள் மேலதிகமாக பேச போகிறோம், அவரை பற்றி நாங்கள் டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். அஹமத் ஹூ ஸ்டடீஸ் வெல், நன்றாக படிக்கிற அஹமத். ஆகவே இதை இந்த வாக்கியத்தில் நாங்கள் பிரதி இட்டதன் பின்னால் இதில் மீனிங் அஹமத் ஹூ ஸ்டடீஸ் வெல் இஸ் அ குட் பாய் என்றது அஹமத் நன்றாக படிக்கின்ற அஹமத், நன்றாக படிக்கின்ற அஹமத் ஒரு நல்ல பையனாக இருக்கிறான். இப்போ ஒரு முழுமையான கம்ப்ளீட் மீனிங் தரக்கூடிய ஒரு வாக்கியமாக மாறிவிட்டது. இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். சரி மாணவர்களே, இப்போ நான் ஒரு வாக்கியம் எழுதியிருக்கிறேன். த மேன் கேம் மை ஹோம். அந்த மனிதன் எனது வீட்டுக்கு வந்தான். இப்போ இந்த மனிதனை பற்றி நான் என்ன செய்யணும்? நான் டிஸ்கிரைப் பண்ணணும். ரிலேட்டிவ் ப்ரோனவுன், அதாவது ரிலேட்டிவ் க்ளோஸ் ஒன்றை யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது ஹூ என்றக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரோனவுனை யூஸ் பண்ணி ஒரு க்ளோஸ் ஒன்று அமைக்கணும். இது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மேனை தனியாக நான் எழுத போகிறேன். இந்த மேனை மட்டும் தனியாக எழுத போகிறேன். எந்த ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு கற்பித்தேனோ, டீச் பண்ணனோ அந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணு. ஆகவே த மேன். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, சார் ஏன் நீங்கள் சிம்பிளாக எழுதிக்கிறீங்கன்னு சொல்லி. இப்போ நான் எழுதுறது ஒரு சென்டென்ஸ் அல்ல, ஒரு க்ளோஸ். பொதுவாக க்ளோசஸ் எழுதக்கூடிய நேரத்தில் அது சிம்பிளில் தான் வரும். அது ஒரு சென்டென்ஸில் நாங்கள் எழுதக்கூடிய நேரத்தில் அது பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் வந்துன்னு சொன்னால் அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் வரும். ஆகவே நாங்கள் எப்போவும் க்ளோசஸை சிம்பிளாக எழுதணும். ஸோ த மேன், அதன் பின்னர் கொமா வைக்கலாம். ஹூ ஹெல்ப்ட் அஸ். ரைட், இப்போ பாருங்கள், இந்த க்ளோஸை பாருங்கள். த மேன் ஹூ ஹெல்ப்ட் அஸ். பொதுவாக நான் ஏற்கனவே உங்களுக்கு டீச் பண்ணது போல் இது ஒரு சப்ஜெக்டாகவும் இது வேர்பாகவும் இங்கே ஒரு ஒப்ஜெக்ட் வந்திருக்கு. ஆகவே சப்ஜெக்ட் வேர்ப் ஒப்ஜெக்ட் என்ற அமைப்பில் இந்த க்ளோஸ் அமைஞ்சி இருக்குது. ஆகவே த மேன் ஹூ ஹெல்ப்ட் அஸ் என்று சொல்கிறது
எமக்கு உதவி செய்த மனிதன், எமக்கு உதவின மனிதன். இங்கே நான் எழுதிக்கிற அந்த மனிதன் எனது வீட்டுக்கு வந்தான். இப்போ நாங்கள் இந்த மனிதனை விளங்கப்படுத்தியிருக்கிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம், டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம். த மேன் ஹூ ஹெல்ப்ட் அஸ், எமக்கு உதவின மனிதன், எமக்கு உதவி செய்த மனிதன். ஆகவே நாங்கள் இதை என்ன செய்யணும், இந்த இடத்துல பிரதி இடணும். ஸோ now I am going to write the complete sentence. Right. The man சரி மாணவர்களே, இங்கே பாருங்கள், நான் முதலாவது எழுதியிருக்கிறது கம்ப்ளீட் சென்டென்ஸ். த மேன் கேம் மை ஹோம், அந்த மனிதன் எனது வீட்டுக்கு வந்தான். இந்த மனிதனை நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். த மேன் ஹூ ஹெல்ப்ட் அஸ், எமக்கு உதவி செய்த மனிதன். ஆகவே இந்த க்ளோஸை இந்த இடத்துல யூஸ் பண்ணினால் கம்ப்ளீட்டாக மீனிங்ஃபுல் ஒரு சென்டென்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே த மேன் ஹூ ஹெல்ப்ட் அஸ் கேம் மை ஹோம், எமக்கு உதவி செய்த மனிதன் எனது வீட்டுக்கு வந்தான். இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை மாணவர்கள் கவனிக்கணும். இந்த வாக்கியத்தில், இந்த சென்டென்ஸில் த மேன் என்றது சப்ஜெக்ட், இதுதான் வேர்ப். இங்கே நாங்கள் மை ஹோம் என்று சொல்கிறது ஒரு எட்வர்ப். ஓகே, இப்போ த மேனை நான் தனியாக எடுத்துக்கிறேன் ஒரு க்ளோஸ் அமைக்கிறதுக்கு. அந்த க்ளோஸில் நாங்கள் அமைக்கக்கூடிய க்ளோஸில் த மேன் சப்ஜெக்ட், வேறொரு வேர்ப் வருது, ஹூக்கு பின்னால் வேறு வேர்ப் ஒன்று வருது, ஒப்ஜெக்ட் வருது. இது நல்லா தெளிவாக விளங்கெடுக்கணும். இதுதான் சென்டென்ஸ். சென்டென்ஸில் உள்ள இந்த நவுன் தான் இது. அதை நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன் ஒரு க்ளோஸால். அதில் வேர்ப் ஒன்று வருது, ஒப்ஜெக்ட் வருது. இது எந்த பாதிப்பையும் இந்த வேர்பில் உருவாக்காது. அது முக்கியமான விஷயம். ஏன்னா சென்டென்ஸில் மெயின் வேர்ப், இந்த வாக்கியத்தில் மெயின் வேர்ப் கேம் தான், ஹெல்ப்ட் அல்ல. கிளியர்? ரைட். இப்போ சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் த மேன் ஹூ ஹெல்ப்ட் அஸ் கேம் மை ஹோம். அப்போ இதில் எது வேர்ப் என்று சொன்னால், இந்த வாக்கியத்தில் எது வேர்ப் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இதுதான் வேர்ப். அப்போ இவ்வளவும் என்ன, இவ்வளவும் சப்ஜெக்ட். ஏற்கனவே நாங்கள் எழுதின சப்ஜெக்ட்டுக்கு தானே த மேன், அதுதான் இவ்வளவும். த மேன், பொதுவாக இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எது, த மேன். இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் த மேன் ஹூ ஹெல்ப்ட் அஸ். அவ்வளவும் சப்ஜெக்ட், அவ்வளவும் எழுவாய். அப்போ த மேன் ஹூ ஹெல்ப்ட் அஸ், எமக்கு உதவி செஞ்ச மனிதன் சப்ஜெக்ட், கேம் வந்தான், மை ஹோம் எனது வீட்டுக்கு. கிளியர் தானே மாணவர்கள்? இன்னும் ஒரு உதாரணம் நாங்கள் பார்ப்போம். சரி மாணவர்களே, இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஓகே, ரைட். நாங்கள் ஆரம்பத்தில் எழுதின அந்த 2 வாக்கியங்களையும், அதாவது அந்த டிஸ்கிரைப் பண்ண தேவையான அந்த வேர்டு, அந்த நவுனை நாங்கள் ஆரம்பத்தில் எழுதினோம். அதாவது சப்ஜெக்டாக நாங்கள் எடுத்தோம். இப்பொழுது நாங்கள் டிஸ்கிரைப் பண்ண போகிறது ஆப்ஜெக்ட். அதாவது இந்த சென்டென்ஸில் இதுதான் சப்ஜெக்ட். நல்லா கவனிக்கணும், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வேர்ப், இது ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ என்ன செய்யணும் என்றால், தே மெட் த பர்சன், அவர்கள் அந்த நபரை, பர்சன் என்றால் நபர், அந்த ஆள், அந்த ஆளை சந்தித்தார்கள். இப்போ யார் அந்த ஆள், அந்த ஆள் யார் என்று சொல்லி தெளிவில்லை. இதை பற்றி நாங்கள் கூடுதலான விஷயங்களை எட் பண்ண போகிறோம் ரிலேட்டிவ் க்ளோஸ் ஆள். ஆகவே த பர்சனை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ரைட், டிஸ்கிரைப் பண்ணுவோம். நான் சேம் கலர் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக விளங்கும். The person, who broke my car. Right. இப்பொழுது நான் எழுதி இருக்கிறது ஒரு க்ளோஸ். The person, அவரை பற்றி நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். இதில் the person subject, broke verb, இது என்ன ஆப்ஜெக்ட். தெளிவாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும்.
இந்த சென்டென்ஸில் the person object இந்த சென்டென்ஸில் the person object அந்த objectாக வரக்கூடிய the personனை நான் என்ன செய்கிறேன், நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணி. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணி நான் டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸில் the person subject, who broke என்றது verb, மைக்கா என்றது object. ஆகவே இந்த க்ளோஸில் இது சப்ஜெக்ட், இது verb, இது object. ஆனால் சென்டென்ஸில் பொதுவாக சப்ஜெக்ட் they, verb மெயின் verb met, the person object. ஆகவே இங்கே objectாக வந்தவரை தான் நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதை சென்டென்ஸில் யூஸ் பண்ண போகிறேன். ஆகவே இந்த the person என்ற இந்த நவுனை, அதாவது இந்த நவுனை நான் ஆற்றிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, பார்ப்போம். The person, who broke my car. Right. மாணவர்களே, கம்ப்ளீட்டாக ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக அது மாறிவிட்டது. they met the person. இது ஒரு காமன் சென்டென்ஸ், பொதுவாக நாங்கள் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியம். they met the person. அவர்கள் அந்த மனிதனை, அந்த நபரை சந்தித்தார்கள். அந்த நபர் யார்? அந்த நபர் the person who broke my car. எனது காரை உடைத்த மனிதன். எனது காரை உடைத்த மனிதன். இது யாரை பற்றி விளங்கப்படுத்துறது, யாரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது? the person. இப்போ நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் the person இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்? they met. பாருங்கள், they met. the personக்கு பதிலாக இதை யூஸ் பண்ண போகிறேன். they met the person who broke my car. அதாவது எனது காரை உடைத்த அந்த நபரை, அந்த மனிதரை அவர்கள் சந்தித்தார்கள். ஓகே மாணவர்களே, கிளியரா? பாடம் விளங்குதா? இதை பற்றி மேலதிகமாக ஏதாவது உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் எங்களுடைய வகுப்புகள் தொடர்ந்து யூடியூப்பில் நடந்து கொண்டிருக்கும். அடுத்த வாரமும் இதில் தொடர் கட்டாயமாக அப்லோட் செய்யப்படும். அதாவது இதில் அடுத்த பகுதி அது கட்டாயமாக அப்லோட் செய்யப்படும். தொடர்ந்து எம்முடைய சேனலுடன் இணைந்திருங்கள். மேலும் உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். கட்டாயமாக நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். இப்பொழுது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை உங்களுக்கு காணலாம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக உங்களுக்கு ஏதாவது இதில் இன்குவரிஸ், இதில் கேள்விகள் இருந்துன்னு சொன்னால் கேட்கலாம். நான் உங்களுக்கு கற்பிக்க தயாராக இருக்கிறேன். இன்னும் எம்முடைய நிறைய ஆன்லைன் ஃபிசிக்கல் கிளாஸஸ் நடந்து கொண்டு இருக்கின்றன. அவற்றில் நீங்கள் இணைந்து மேலதிகமாக நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆங்கில பாடத்தில், இங்கிலீஷ் லாங்குவேஜில் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கற்றுத்தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே எம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கட்டாயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டுமல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். Okay students, that's all from this video. Maybe you have a clear knowledge about relative pronouns, relative clauses. So let's meet in another video next week. If you are new to our channel, please subscribe to the channel and don't forget to click the bell icon. Then only you will get the notification when we upload brand new videos. See you again in another video.